உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் கர்த்தரும் உலக ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். மாத்திரமல்ல, அருள் திரு டால்வின் ஆயர் அவர்களுக்காக மற்றும் ஆயர் பயிற்சியில ஈடுபட்டிருக்கிற ஆயருக்காகவும் இங்க வந்திருக்கிற எல்லா பிசி மெம்பர்ஸுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த குறிச்சிவேடு கிராமத்தின் எல்லா பெரியோர் சிறியோர் வாலிபர்கள் யாவருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த திருச்சபையின் உபதேசியார் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த கிராமத்திலே மூத்த ஊழியராய் இருந்து கொண்டு பல இடங்களிலே ஊழியத்தை செய்து வருகிற அன்பு அண்ணன் மனோகர் அண்ணனுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்திலே நமக்கு ஒரு சிறப்பான நடனங்கள், சிறு சிறு குறு நாடகங்களை நாம் இங்கே பார்க்கும்படி வாலிபர்கள் அதற்காக ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளை தினத்தில் சிறு சிறு குறைகள் இன்றைக்கு இருக்குமானால் நாளை அது நிவர்த்தி செய்யப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாளை தினத்திலே நீங்கள் எல்லாரும் வியாதிஸ்தர்களை கொண்டு வாருங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள், நண்பர்கள் உறவினர்களை நீங்கள் கொண்டு வரும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினத்திலே, இன்றைக்கல்ல நாளை தினத்தில் எல்லாருக்காக நாங்கள் தனித்தனியே நாங்கள் ஜெபிப்போம். இந்த 3 நாள் கூட்டமும் உங்களுடைய ஒத்தாசைகள், உங்களுடைய ஆதரவு நிமித்தம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபத்தோடு வந்திருக்கிறோம். எனவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நேரம் கடந்து கொண்டிருக்கிறபடினால் நாம் மற்றும் ஒரு விசை நாம் வாசித்த அந்த வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 7ஆம் அதிகாரம், அதிலே 11வது வசனம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடன் கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்க பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைப்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவரோடு கூட வந்தார்கள். கவனிங்கள், இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாயின் என்கிற ஊருக்கு அவர் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கடந்து வருகிற பொழுது, ஒரு இடத்துக்கு அவர் வருவாரானால் அங்கே ஒரு பெரிய மாற்றமும் சமாதானமும் உண்டாவதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் வானத்து நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். இந்த பூமியிலே நாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கிற காற்றுக்களை எல்லாம் ஒரு கைப்பிடியிலே அவர் பிடிக்கிற வல்லமை படைத்த தேவன். சமுத்திரத்தை நாம் பார்க்கிற எல்லா தண்ணீரையும் ஒரு மரக்காலால் அளந்து விடுகிற கர்த்தர் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட தேவாதி தேவன் இந்த பூமியிலே மனிதனாக அவர் கடந்து வந்து இப்போது தனி ஊழியத்தை செய்த அந்நாட்களில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே நாயனூர் என்று அந்த ஊருக்கு இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷர்களும் வெகு ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அவருடைய சீஷர்களும் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். இயேசு அந்த கிராமத்தை சந்திக்கும்படி வந்து கொண்டிருக்கிறார். அந்த கிராமத்தில் அற்புதங்களை செய்யும்படி, அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லும்படி வந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கும்படி அங்கே வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவரோடு கூட அநேக ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தான் அந்த கூட்டத்துக்கு தலைவராயிருந்து முன்னே அவர் நடந்து கொண்டு வருகிறார். அடுத்து அவர் அந்த கிராமத்துக்கு உள்ளே நுழைவதற்கு முன்னதாகவே அந்த கிராமத்திலிருந்து ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இயேசு கிறிஸ்துக்கு எதிர்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது என்ன கூட்டம் என்று சொன்னால், ஒரு மனிதனை, ஒரு வாலிபனை, மரித்து போன ஒரு வாலிபனை பாடையிலே கடத்தி
அவனை அடக்கம் பண்ணுவதற்காக, அவனை புதைப்பதற்காக அவனை தூக்கி கொண்டு வருகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே, இந்த நயூனூர் இந்த ஊரிலே ரெண்டு சம்பவங்கள், ரெண்டு காரியங்கள் நடந்திருக்கிறது. ஒன்று, மரணமும் ஜீவனும் ஒன்றை ஒன்று சந்திக்கிற ஒரு கிராமமாக அது இருக்கிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இயேசு கிறிஸ்துக்கு பின்னாக அநேக கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் பல மக்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், விடுதலை அடைந்தவர்கள், சமாதானம் பெற்றவர்கள், வியாதிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றுக் கொண்ட அநேக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்துல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, பரலோக ராஜ்யத்தை குறித்த நிச்சயம் இருக்கிறது, பாவம் மன்னிப்பை குறித்த நிச்சயம் இயேசுவின் பின்னால் வருகிற கூட்டத்திற்கு இருக்கிறது. அடுத்த ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது, அங்கே எதிர்பட்டு வருகிறது. அந்த கூட்டத்துக்கு தலைவர் என்பது யாரும் இல்லை. அந்த கூட்டத்துக்கு முன்னே இருக்கிறது ஒரு மரணம் அல்லது ஒரு பாடையை முன்வைத்து அவர்கள் கடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, சமாதானம் இல்லை, கண்ணீரும் கவலைகளும் பலவிதமான நம்பிக்கையற்ற நிலைமை உள்ளத்திலே அவர்கள் துக்கத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உலகத்துல ரெண்டு விதமான கூட்டம் இந்த பூமியில இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு விதமான கூட்டம் தான் இந்த பூமியில இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. ஒன்று, ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையின் மையமாக வைத்து இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர், இயேசு கிறிஸ்து தான் பாவ பரிகாரி, இயேசு கிறிஸ்து தான் சமாதான பிரபு, இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று சொல்லி நம்பி ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டம், சமாதானம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டம், பாவம் மன்னிப்பு இல்லாத ஒரு கூட்டம். இந்த ரெண்டு கூட்டம் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், இந்த பூமியிலே ரெண்டு விதமான கூட்டம் இருக்கிறது. ஒன்று கொண்டாடுகிற கூட்டம், இரண்டாவது திண்டாடுகிற ஒரு கூட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு நம்பிக்கை இருக்கிறது, அந்த கூட்டத்துக்கு சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரி, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த குறிச்சிவேடு கிராமத்தில் அவர் வந்திருக்கிறார். எதற்காக? குறிச்சிவேடு கிராமத்தில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிக்கும்படி, அவர்களுக்கு சமாதானத்தை தரும்படி அவர் வந்திருக்கிறார். இந்த ரெண்டு கூட்டத்துக்கு இடையில் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லி சுருக்கமாக உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இந்த செய்தி ரொம்ப நேரம் இருக்காது. நாளையிலிருந்து நாம் ஆழமான செய்திகளுக்கு நாம் கடந்து போக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை துதி உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, இன்றைக்கு மரித்தவன் யார், இந்த மரித்தவருடைய அனுபவம் என்ன என்று கேட்டால், இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம், அல்லது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது கிறிஸ்தவர்களாய் கூட ஒரு வேளை இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாய் கூட நாம் இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பாவம் செய்கிற ஆத்துமா அது செத்தது, அது சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு கிறிஸ்தவ கிறிஸ்தவனா இருந்தும் கூட, அல்லது பிரஜாதி மனுஷனா இருந்தும் கூட, பாவத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு விடுதலை இல்லை என்றால், பாவத்திலிருந்து அவன் வெளியே வராவிட்டால், அல்லது ரட்சிப்பையும் மீட்பையும் அவன் பெற்றுக் கொள்ளாமல் இருப்பானால், அவன் உயிரோடு இருந்தும் அவன் செத்த அனுபவத்தில் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில இந்த செத்த அனுபவத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், இயேசு கிறிஸ்து உன்னை உயிர்ப்பிக்கும்படி, உன்னை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படி கர்த்தர், அதாவது இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இந்த ரெண்டு கூட்டத்தின் நடுவிலும் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை நாம் செய்ய இருக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ரெண்டு கூட்டங்கள் இந்த பூமியில இருக்கிறது. ஒன்று இயேசுவை மையமாக வைத்து ஓடுகிற கூட்டம், இன்னொன்று இயேசுவே இல்லாத ஒரு வெறுமையான அந்த வாழ்க்கையில ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அல்லது மரித்த அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இந்த கூட்டம் ரெண்டு கூட்டத்திலும் நாம் பார்க்கிற போது, ஒரு கூட்டம் ரொம்ப சந்தோஷமாய் வந்து கொண்டிருக்கிறது, உற்சாகமாய் இருக்கிறது. இன்னொரு கூட்டத்தில் கவலையும் கண்ணீரும் அல்லது அழுகையும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போது நம்முடைய பிள்ளைகள் ஒரு சில காரியத்தை நம் நடுவில் செய்ய அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறாய்? இயேசுவை பின்பற்றி வருகிற கூட்டத்திலே நீ இருக்கிறாயா, அல்லது அழுகையும் வியாதியும் பாவ பிடியும் அல்லது
சாபத்தின் கட்டுகளிலும் இருக்கிற கூட்டத்திலே நீ இருக்கிறாயா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு அந்த மரணத்தின் பின்னால் வந்து கொண்டிருந்த, அந்த பாடைக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த கூட்டத்துக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு பாவத்திலிருந்து விடுதலையே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே நீ இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், அப்படிப்பட்டதை நீ பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு ரட்சிப்பில்லாத வாழ்க்கை, பாவத்தை விட்டு விடாத ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பாவத்திலிருந்து விடுவிக்க, பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படி இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போது அந்த காட்சியை ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய பிள்ளைகள் நம் நடுவில் அவர்கள் சில காரியங்களை செய்யும்படி அவர்கள் வருகிறார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை நான் உங்களுக்கு விளக்கி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நாயனூர் அந்த ஊர் பகுதியிலே என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை சித்தரிக்கும்படி நம்முடைய பிள்ளைகள் ஒரு சிறு ஒரு குறு நாடகத்தை நம் நடுவில் நடுக்க இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நாயனூர் விதவை, ஒரு கைம்பெண், அவள் இளம் வயதிலேயே விதவையாகிவிட்டால், அவளுடைய குமாரன், அதாவது அவளுடைய மகன் இருக்கிறான். ஒரே ஒரு நம்பிக்கை தான் அவளுக்கு. அந்த நம்பிக்கை இப்போது இழந்து விட்டிருக்கிறாள். இப்போது அவள் அழுகையா இருக்க, எனக்கு நம்பிக்கையே இல்லையே, எனக்கு ஒரு சமாதானம் இல்லையே என்று சொல்லி அவள் அழுத முகத்தோடு அவள் கடந்து வந்து கொண்டிருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது அந்த காட்சியை நம்ம மத்தியில நம்முடைய பிள்ளைகள் செய்து காட்டும்படி வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் யாவரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். நாயனூர் விதவையின் மகன் மரித்து போய் அவனை அடக்கம் பண்ணும்படி இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களிலே ஒரு சிலரை நாம் கேட்போம், சந்தோஷம் இருக்கிறதா அல்லது நம்பிக்கை இருக்கிறதா என்று இவர்களை கேட்போம் என்று சொன்னால், இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இவருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். ஒரு பிள்ளை என்ன விட்டு போயிட்டாங்க. எனக்கு யாருக்கா இந்த நாயனூர் விதவையில் மகன் பின்னாடி வந்து கொண்டிருக்கிற, இந்த சாவுக்கு பின்னாடி வந்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இவர்களுடைய வாழ்க்கையில கட்டுகளோடு சாபத்தோடு இவர்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம், ஒரு கூட்டம் இங்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை நாம் பார்ப்போம். இங்கே இயேசு வந்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் பின்னாடி அநேக வெகு திரளான ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் பின்னாடி வருகிற கூட்டத்திற்கும் இந்த கூட்டத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இங்கே நம்பிக்கை இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இவர்களுக்கு ஒரு பரலோகத்துக்கு போவோம் என்கிற சந்தோஷம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற கூட்டம், இயேசு அதற்கு தலைவராக இருக்கிறார். அதை பின்தொடர்ந்து வருகிற இந்த கூட்டமானது சந்தோஷம் பெற்றிருக்கிற ஒரு கூட்டம். சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த
இந்த கூட்டம் இயேசுவுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மக்கள், வெகு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், சமாதானம் பெற்றவர்கள், வியாதியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள். ஆனால் இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது, இவர்களுக்கு விடுதலை இல்லை, இவர்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை. இப்போது இயேசு கிறிஸ்து ஒன்றை செய்கிறார். அவர் கடந்து போய் அந்த பாடையில் இருந்த அந்த வாலிபனை பார்த்து எழுந்திரு என்று சொல்லி தொட்டு சுகமாக்குகிறார். வாலிபனே எழுந்து. இப்பொழுது சாவுக்கு பின்னாடி அழுது கொண்டிருந்த கூட்டமும், சமாதானம் இல்லாமல் இருந்த ஒரு கூட்டமும், நிம்மதி இல்லாமல் இருந்த கூட்டமும், இயேசுவோடு கூட இருந்த இந்த கூட்டமும், ரெண்டு கூட்டமும் ஒன்றுபட்டிருக்கிறது. இவர்கள் ரெண்டு கூட்டத்தாரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இவர்கள் ரெண்டு கூட்டமும் சேர்ந்து இப்போது அவர்கள் சந்தோஷத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொள்கிறார். கைகளை எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே, நீ இன்றைக்கு பார்த்த இந்த குரு நாடகத்துல நீ எந்த கூட்டத்தின் பின்னாடி இருக்கிறாய்? நீ எப்படிப்பட்டதை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு தலைமையா இருக்கிறது யார்? அல்லது உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது யார்? உன்னை வழி நடத்துவது இயேசுவானால், நீ இயேசுவை பின்பற்றுவது உண்மையானால் உனக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது. நீ இயேசுவை பின்பற்றுவது உண்மையானால் உடைய சாபத்திலிருந்து விடுதலை இருக்கிறது. நீ இயேசுக்கு பின்னாடி வருவது உண்மையானால் உனக்கு சுகம் இருக்கிறது. நீ இயேசுவை பின்பற்றி வருவது உண்மையானால் மரித்த பிற்பாடு மோட்சம் நித்தியம் இருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிற ஒவ்வொருவரையும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இயேசுவின் பின்னாடி நீ வருவாய் என்று சொன்னால், இயேசுவுக்கு உன் உள்ளத்தை கொடுப்பாய் என்று சொன்னால், இயேசுவுக்கு முன்பாக உன்னுடைய பாவ வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்பது உண்மை என்று சொன்னால், இயேசு உன்னை நித்திய சமாதானத்தை கொடுத்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது. எனவே இயேசுவின் பின்னே நான் வர ஆயத்தம், இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன், அந்த இயேசு கொடுக்கிற நித்திய ஜீவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் எழும்பி நின்று நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நீ யாரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது ஒரு நாள் கூட ஒரு அடக்க ஆராதனை கூட அவர் செய்யவில்லை. அவர் போன இடத்தில் எல்லாம் பாவிகள் மனம் திரும்பினார்கள், சாபங்கள் அறுப்புண்டு போனது, சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் உண்டானது. இந்த இயேசு உன்னை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இன்னைக்கு பாவத்தில் விடுதலை இல்லாமல் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் பாரம்பரியமாக நீ பின்பற்றி வந்து கொண்டிருந்தால், நீ கூட இந்த மரணத்துக்கு பின்னால் தான் வந்து கொண்டிருக்கிறாய். கிறிஸ்துவனா இருந்தும் கூட பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால், நீயும் மரித்த அனுபவத்தில் தான் இருக்கிறாய். உன்னை பாவத்திலிருந்து விடுவிக்க இயேசு வந்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் யாராகிலும் இந்த இயேசு எனக்கு வேண்டும், அந்த இயேசுவின் பின்னே நான் கடந்து போக, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அந்த நித்தியத்தை பெற்றுக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார். உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, இன்று முதல் இயேசுதான் என் தெய்வம், அவரை பின்பற்றி வர என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்லுகிறவர்கள் கண்களை மூடிக்கொண்டிருக்கும் போது, அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம், அந்த இயேசுக்கு என் உள்ளத்தை கொடுக்க ஆயத்தம், அந்த இயேசுவோடு கூட வாழ நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய கரங்களை எங்கிருந்தாலும் நீங்கள் உயர்த்தும் போது
உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அநேகருடைய கரங்கள் இங்க உயர்த்தப்பட்டிருக்கிறது. தயவு செய்து கரங்களை கீழே போடுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்திருக்கிற நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம். இந்த நாளில் மரணமும் ஜீவனும் ஒன்றை ஒன்றை சந்தித்த நயனூர் கிராமத்தின் காரியங்களை, அங்கே நீ செய்த அற்புதத்தை, அங்கே நீ ஏற்படுத்தின மாற்றத்தை, மறுமலர்ச்சியை நாங்கள் பார்த்தோம். உம்மை யாரெல்லாம் பின்பற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அவர்களுக்கு சந்தோஷ சமாதானம் உண்டு. இன்னைக்கு யாரெல்லாம் இயேசு எனக்கு வேண்டும் என்று தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிப்பீராக, பாவத்திலிருந்து அவர்களை விடுவிப்பீராக, இனி உம்மோடு நடக்கும்படி செய்வீராக. இந்த இயேசுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இன்று முதல் அவர்தான் என் தெய்வம், அவர்தான் என் குல தெய்வம் என்று சொல்லி யாரெல்லாம் உண்மையா ஏற்றுக்கொண்டார்களோ அப்படி வாழ்க்கையில சமாதானம் உண்டாகட்டும், இளைப்பாறுதலை தருவீராக. உம்முடைய நாமம் மையப்படட்டும். நாளை கூட்டத்தை ஆசீர்வதிப்பீராக, மறுநாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வெகு திரளான ஜனங்கள் வந்து உம்முடைய சத்தியத்தை கேட்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவு செய்து கவனிங்க, இந்த கூட்டம் சுருக்கமாக முடிக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினத்துல எல்லாருக்காக நாங்கள் தனித்தனியே ஜெபிப்போம்.